கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கும்படியாய் வந்த உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமென். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே கிருபையும் சமாதானம் இரக்கம் நமக்கு உண்டாகட்டும். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற பெரியவர் நமது ஆண்டவராகிய நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காய் அவர் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அவருடைய தயவு நம்மேல் இருக்கிறது, அவருடைய இரக்கம் நம்மேல் இருக்கிறது. நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம தேவனுடைய வார்த்தைகளை கடந்து போகலாம். நியாயாதிபதிகளின் புத்தகம் 5வது அதிகாரம் 31வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தாவே, உம்மை பகைக்கிற யாவரும் இப்படி அழிய கடவர்கள். அவரில் அன்பு கூறுகிறவர்களோ வல்லமையோடு உதிக்கிற சூரியனைப் போல இருக்க கடவர்கள் என்று பாடினார்கள். போதும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்கள் வல்லமையோடே உதிக்கிற சூரியனை போல அவர்கள் அந்த அளவுக்கு பிரகாசமாய், அந்த அளவுக்கு வளர்ச்சியில, அந்த அளவுக்கு ஒரு பெரிய மகிமையை தேவன் கொடுக்கிறார். அன்பான தேவஜனமே, தேவனாகிய கர்த்தரை, நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் யார் யாரெல்லாம் அன்பு கூறுகிறார்களோ, அன்பு கூறுகிறவர்களை கர்த்தர் வல்லமையாய் உதிக்கிற சூரியனை போல நம்முடைய வாழ்க்கையில எல்லா விதத்திலும் எல்லா இடங்களிலும் வல்லமையை அவர் நமக்கு கொடுக்கிறார். இந்த சத்தியத்தை நாம் உணர்ந்து கொள்ளும் போது தான் தேவன் நமக்குள்ள ஒரு மகிமையை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். அதனால இன்னைக்கு நாம் எல்லாம் எப்படி நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய எதிர்காலம் எல்லாம் என்னவா இருக்குமோ அப்படின்லாம் சில பேர் அநேக நேரங்களே ஒரு மாதிரி தயக்கத்தோடு இருக்கிறாங்க, கலக்கத்தோடு இருக்கிறாங்க. ஆனால் சத்தியம் நமக்கு என்ன சொல்லுகிறது, தேவன் நமக்கு என்ன சொல்றார் அப்படின்னா, யார் யாரெல்லாம் கர்த்தரில் அன்பு கூறுகிறார்களோ அவருடைய வாழ்க்கை வல்லமையாய் உதிக்கிற சூரியனை போல அது பிரகாசமாக இருக்கும். அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, நீதிமொழிகள் புத்தகம் 4வது அதிகாரத்துல நீதிமான்களுடைய பாதை வல்லமையாய் உதிக்கிற சூரிய பிரகாசத்தை போல, அது அந்த வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். 4வது அதிகாரம் அதுல 18வது வசனத்தை வாசிக்கலாம். 4:18. நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கும் என்று இங்க வேதம் நமக்கு சொல்லுகிறது. அன்பானவரே, அன்பான தேவஜனமே, ஒரு காரியத்தை நல்லா புரிந்து கொள்ளுங்க. கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களுடைய வாழ்க்கை அது நமக்கு ஒப்பிட்டு காண்பிக்கிறார். அது எப்படி இருக்குன்னா, வல்லமையாய் உதிக்கிற சூரியனை போல இருக்கும் அப்படின்னு நம்ம நியாயாதிபதிகள் புத்தகத்தில் வாசித்தோம். கர்த்தர் எப்படி நம்முடைய வாழ்க்கையை உதிக்க செய்கிறார் அப்படின்னா, ஒரு வல்லமையை நமக்கு எப்படி கொடுக்கிறார் அப்படின்னா, இப்ப காலையில சூரியன் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே ஒரு சின்ன ஒரு நல்ல இதமான அருணோதயமாய் அந்த சூரியன் உதித்து நல்ல நடுப்பகல் வரைக்கும் அதனுடைய தீவிரத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, அதனுடைய டெம்பரேச்சர், அதனுடைய வல்லமையை நீங்க பார்த்தீங்கன்னா எப்படி இன்க்ரீஸ் ஆகி போய்கிட்டே இருக்குமோ, அதே போல யார் யாரெல்லாம் கர்த்தரில் அன்பு கூறுகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கை அந்த அளவுக்கு வல்லமை பெருகும். இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, காலையில் இருக்கிற அந்த டெம்பரேச்சரும் அந்த உச்சி வெயில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சரும் பார்த்தீங்கன்னா, அதை நீங்க அந்த வெதர் ரிப்போர்ட்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய வல்லமை அந்த சூரிய பிரகாசத்தில் இருக்கிறது போல, கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களுடைய வாழ்க்கையில ஒரு வல்லமை இருக்கும். அது உயர்ந்து கொண்டே அதிகரித்து கொண்டே இருக்கும். கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்கள் இப்படியாய் அவர்கள் சூரியனை போல அவர்கள் இருப்பார்கள். மறுபடியும் இந்த நீதிமொழி 4:18 வாசிக்க பார்க்கலாம். நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் இந்த அதிகமதிகமாய் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் அதிகமதிகமாய் வல்லமைகளை கொடுக்கிறார். எல்லா பகுதியிலும் அதிகமதிகமாய் வல்லமைகளை கொடுக்கிறார். ஆக அதிகமதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கும் என்று இங்கே கர்த்தர் சொல்லுகிறார். அதனால நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம் அப்படின்னா, கர்த்தரில் அன்பு கூர்ந்துட்டா நமக்கு போதும். அத கவனிங்க. நம்முடைய வாழ்க்கை உயர்வதற்கு, நம்முடைய வாழ்க்கையில வல்லமைகள் பெருகுவதற்கு, ஆசீர்வாதம் பெருகுவதற்கு, சமாதானம் பெருகுவதற்கு தேவன் அதை சூரியனுக்கு ஒப்பிடுகிறார். சூரியன் எப்படி அதிகமாய் கொஞ்சம் கொஞ்சமாய் அப்படின்னு சொல்லலாம, அதிகமாய் எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம்.
எல்லாமே அதிகமாய் தான் தேவன் நமக்கு கொடுக்கிறார். அதனால நம்ம தேவ சமூகத்தில் நம்ம இருக்கும்போது எப்படி கர்த்தரிடத்துல அன்பு கூறுவது, கர்த்தரிடத்துல அன்பு கூறுவது அப்படின்னா என்ன, இந்த இந்த இதனுடைய பேக்ரவுண்ட்ல நம்ம பார்த்தோம்னா, இதனுடைய பின்னணி, இதனுடைய கான்டெக்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது இது நல்லாவே நமக்கு தெரியும். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களை கானான் தேசத்தினுடைய ராஜாவாகிய யாபீன் என்பவன் இஸ்ரவேலை ஒடுக்கும்படியாக அவன் வருகிறான். அவனுடைய சேனாதிபதியாகிய இந்த யாபீனுடைய சேனாதிபதியாக சிசரா ஒரு பெரும் படையை திரட்டி கொண்டு அவன் இஸ்ரவேலுக்கு விரோதமாக வருகிறான். அந்த நாட்களிலே தெபோரால் அவர்கள் தேவனுடைய ஜனங்களை நியாயம் விசாரித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் பேரிச்ச மரத்தண்டையிலே அவர்கள் இருந்தார்கள். பேரிச்ச மரம் என்பது, பேரிச்ச மரத்தின் கீழ் குடியிருந்தார்கள் என்பது அவர்கள் நீதிமான் என்பதை காண்பிக்கிறது. கரங்களை உத்திரமேன்னு சொல்லாமா? அவர்கள் நீதிமான். நீதிமான் அப்படின்னா யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக யாவையும் செய்து முடித்து விட்டார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிறார் என்பதை நோக்கி பார்ப்பது அந்த தேன் கூடு. இங்கே தெபோரால் என்று சொன்னால் அவங்க தேனி என்று அர்த்தம். அவங்க யார்? அவங்க தேனி. அவங்க அப்படின்னா அவங்க தேன் கூட்டில் இருக்கிறவங்க. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். காரணம், உனக்கு முன்னாடி நான் குளவிகளை அனுப்புவேன். அந்த குளவிகள் என்பது வார்த்தையின் வல்லமை. அது தேன் கூட்டிலிருந்து ஒழுகக்கூடிய தெளிதேனா இருக்கிறது. தெபோரால் என்பது தேன். அங்கே அந்த தேன் என்ன அப்படின்னா, என் கர்த்தர் எனக்காக என்னென்னலாம் செய்து முடித்திருக்கிறார். இவர்கள் தான் நீதிமான்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட சிலுவையிலே பலியாகிற அனுபவம். கரங்களை உத்திரமேன்னு சொல்லுங்க. மறுபடியும் இந்த சத்தியத்தெல்லாம் கேட்கும்போது நல்லா உற்சாகமாயிருங்க. கர்த்தரில் அன்பு கூறுகிற நம்மை எல்லா காரியத்திலும் அதிகமாய் வல்லமையை கொடுத்து பிரகாசிக்க செய்கிற தேவன் தான் நம்முடைய தேவன். அப்படியானால் இங்க தெபோரால் என்ன செய்யறாங்கன்னா, பாராகை உற்சாகப்படுத்தி, பாராகுக்கு தீர்க்க தரிசனத்தை உரைத்து, பாராகுக்கு தேனி, இந்த தெபோரால் இந்த குளவி வார்த்தைகளை கொடுத்து, வல்லமையை கொடுத்து, எந்த ஒரு சத்ருவும் இல்லாதபடிக்கு ஒரு பெரிய காரியத்தை செய்றாங்க. அங்கே தாபோர் மலையில ஒரு பெரிய யுத்தம் நடக்குது. அந்த தாபோர் மலையண்டையில அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அங்க இந்த சிசரா தோற்று போய் அவன் என்ன செய்யறான்னா, ஓடும்போது யாகேல் என்ன செய்யறாங்கன்னா, கூடாரத்திலிருந்து அங்க வெளியே போயிட்டு இந்த சிசராவை அழைத்து கொண்டு போய் அவன் தண்ணீரை கேட்கிறான். ஆனால் அவனுக்கு பாலை கொடுத்து அவனை மயங்க செய்து, அவன் தூக்க களைப்பில் இருக்கும்போது ஒரு போர்வை எடுத்து அவனுக்கு போத்தி ஒரு கூடார ஆணியையும், நல்லா கவனிக்கணும், கூடார ஆணியையும் அங்கே அங்கே அங்க ஒரு கையில ஒரு சுத்தியலையும் பிடித்து கொண்டு போய் அவனுடைய நெற்றியில அந்த ஆணியை போட்டு அடித்து, அவன் நெற்றியில ஆணியினாலே அடித்து அது உருவி போகத்தக்கதாய் அங்கே ஒரு பயங்கரமான ஒரு ஜெயத்தை இஸ்ரவேலுக்கு யாகேல் மூலமாய் கர்த்தர் அங்கே கொடுக்கிறார். அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 4:21 வாசிங்க. பின்பு ஏபேரின் மனைவியாக யாகேல் ஒரு கூடார ஆணியை எடுத்து தன் கையிலே சுத்தியை பிடித்து கொண்டு மெல்ல அவன் அண்டையில் வந்து அவன் நெற்றியிலே அந்த ஆணியை அடித்து போட்டால் அது உருவி போய் தரையிலே புதைந்தது. அப்பொழுது ஆயாசமாய் தூங்கின அவன் செத்து போனான். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சிசராவினுடைய நெற்றியில கூடார ஆணியை வைத்து அடித்து இஸ்ரவேலுக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை அங்கே யாகேல் கொடுத்தார்கள். இந்த இடத்துல இங்கதான் சொல்ற கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்கள். இந்த யாகேல் கர்த்தரில் அன்பு கூர்ந்தவர்கள், தெபோரால் கர்த்தரில் அன்பு கூர்ந்தவர்கள், இந்த பாராக் கர்த்தரில் அன்பு கூர்ந்தவர்கள். எப்படி மாம்சம் தேவனுக்கு விரோதமான பகை, மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. கர்த்தரில் அன்பு கூறுதுன்னா என்னன்னா, இந்த மாம்சத்தை சிலுவையில ஆணி அடித்து கொன்ற இயேசு ராஜாவை நினைவு கூறுவது. இந்த சிசரா முழுக்க அவன் பராக்கிரமசாலி. நல்லா கவனிங்க. சிசரா என்று சொன்னால் அவன் யாருன்னாக்கா, அவன் பேட்டல் அரே, அதாவது அவன் ஒரு போர் பரிவாரம், யுத்தம் பண்ணுகிறவன். நல்லா கவனிங்க.
எதுக்கெடுத்தாலும் இன்னைக்கு மாம்சத்துல யுத்தம் பண்ணுவது, இன்னைக்கு எதுக்கெடுத்தாலும் மாம்சத்துல யுத்தம் பண்ணுவது, இந்த தலையில ஆணி வச்சு அடிச்சு எல்லா சத்துருவையும் மேற்கொள்ளணும். தேவன் நமக்கு இளைப்பாறுதலை கொடுத்திருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நமக்கு பரிபூர்ண சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். ஆனா நமக்குள்ள இருக்கக்கூடிய சிசரா, இந்த சிசரா என்ன செய்யறான்னா, நமக்குள்ள ஒரு பெரிய போர் பரிவாரத்தை கொண்டு வருகிறான். நமக்குள்ள யுத்தம், இதை செய்யலாமா, இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, தேவ சித்தத்துக்கு விரோதமான எண்ணங்கள் நமக்குள்ளே வருகிறது. ஆனால் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாம்சத்தை சிலுவையில ஆணி அடித்து கொன்றவர், அவர் எனக்காக யாவையும் செய்து முடித்தவர் என்று நம்முடைய மாம்சத்தை சிலுவையில ஆணி அடிப்பதுதான் கர்த்தரில் அன்பு கூறுவது. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், கர்த்தரில் அன்பு கூறுவது என்ன? மாம்சத்தை சிலுவையில ஆணி அடித்து கொன்ற என் கர்த்தர், என் மாம்ச சிந்தனையை சிலுவையில ஆணி அடித்து கொன்ற கர்த்தர். நமக்கு வேத வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்கள் வல்லமையாய் உதிக்கிற சூரியனை போல அதிகமாய் அவர்கள் பெருகுவார்கள், அவர்களுக்குள்ள எல்லா விதமான வல்லமையும் வந்துவிடும். அப்ப கர்த்தரில் அன்பு கூறுறதுன்னா என்ன? நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. கர்த்தரில் அன்பு கூறுவதுனா என்ன அப்படின்னு சொன்னாக்கா, அவர் மாம்சத்தை சிலுவையில ஆணி அடித்து கொன்று என்னை தேவனுடைய பிள்ளையாக கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக தேவன் என்னை பரிபூரணமாக ஆசீர்வதித்திருக்கிறார். கரங்களை சொல்லாமா, எனக்கு சத்துருவே இல்லை. எதை குறித்து நீங்க கலங்காதீங்க, எதை குறித்து நீங்க கலங்காதீங்க. உங்களுக்கு விரோதமா ஏற்படக்கூடிய மனக்கலக்கங்கள், உங்களுக்கு விரோதமா ஏற்படக்கூடிய அநேக மாம்சிக ஆலோசனைகள் எல்லாவற்றையும் சிலுவையில ஆணி அடித்து சாகடிப்பதுதான் கர்த்தரில் அன்பு கூறுவது. அப்ப கர்த்தர் எப்படி இதை நமக்கு செய்து முடித்தார்? அப்போ இயேசு ராஜா, அவர் ராஜாதி ராஜாவாக, அவர் என்றென்றைக்கும் தேவனுடைய குமாரனாக அவர் சிங்காசனத்துல வீற்றிருக்கிறார். அவர் என்னை எல்லா விதத்திலும் அவர் ஆசீர்வதிக்கிறார் என்று அவரை நோக்கி பார்ப்பதில் தான் இந்த அன்பு நமக்கு விளங்கி இருக்கிறது. நல்லா கவனிங்க, இதைத்தான் எபேசியர் நிருபத்தை சொல்லும் போது, கர்த்தருடைய அன்பை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும், அது நம்முடைய அறிவுக்கு எட்டாது இந்த அன்பு என்று அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுவதை நாம் பார்க்கிறோம். வாசிங்க பார்க்கலாம், 3வது அதிகாரத்துல 18வது வசனத்தை வாசிங்க. சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படும். இந்த சகல பரிபூரணம் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அன்பான தேவஜனமே, சகல பரிபூரணம், எல்லா விதமான வல்லமை தேவன் நமக்கு கொடுக்கிறார். அது எங்க இருக்குது அப்படின்னா, நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை ஆராயும் போது தான் சகல பரிபூரணம். எதிலுமே குறைவில்லை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எதிலுமே குறைவில்லை, சகல பரிபூரணம். ஆனா உள்ள ஒருத்தர் இருப்பான், இந்த சிசரா. இவன் என்ன செய்வான்னா, பேட்டல் அரே, அவன் போர் பரிவாரம். நமக்குள்ள ஒரு யுத்தமே நடக்கும். நம்ம அமைதியா சமாதானமா சந்தோஷமா நல்ல பரிபூர்ண சகல பரிபூரணத்தோடு இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். என் தேவனுக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அப்ப நம்ம என்ன செய்யணும்னா, நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படி எனக்கு இந்த பரிபூரணத்தை கொடுத்திருக்கிறார் என்பதை ஆராய்ந்து பார்ப்பதுதான் நம்முடைய முதல் வேலையாக இருக்கிறது. அதை நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது நம்ம என்ன செய்ய போறோம்னா, இந்த சிசராவை, அந்த சிசரை என்ன பண்ணுவான், மாம்சத்தால அறிவினால பலத்தினால எல்லாம் முடியும்னு சொல்லி நல்ல ஆசையை தூண்டி விட்டுட்டு, அது நடக்கலைன்னு சொல்லும் போது பயங்கரமான வலியை கொடுத்துருவான் பிசாசு. நம்முடைய இருதயத்துக்குள்ள வலியை கொடுத்துரும், வலியை உண்டாக்கிடும். அப்ப இந்த பரிபூரணம் என்கின்ற அந்த ஒரு நிலையை நாம் அடையாமல் போய்விடுகிறோம். ஆனால் அறிவு கெட்டாத அந்த அன்பை நாம் அறிந்து கொள்ளும் போது தேவனுடைய சகல பரிபூர்ணத்தால் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். ஆக இந்த சகல பரிபூரணத்தையும் நாம் பெற்றுக்கொண்டு சகல பரிபூரணத்தால் நாம் நிறையப்படும்படிக்கு
அவர் தமது மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ணணும். இந்த அன்பை உணர்ந்து கொள்வதற்கு தேவன் என்ன செய்யணும்னாக்கா நமக்கு அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே வேண்டிக் கொள்ளுகிறார். அன்பானவர்களே, ஆக நல்லா புரிந்து கொள்ளுங்க, நான் சகல பரிபூரணத்தால் நிறையப்படுகிறவன். எத்தனை பேருக்கு ஆமென் சொல்ல முடியும்? இதுதான் தேவன் என்னை குறித்த தேவனுடைய திட்டம். அப்போ கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலம், ஆழம், நீளம், உயரம் என்னது என்பதை நாம் அறிந்து கொள்ளும் போது அது ஒரு உடன்படிக்கையை காண்பிக்கிறது. இந்த உடன்படிக்கை பெட்டி எப்படி 4 பக்கம், மேல மொத்தம் பார்த்தீங்கன்னா 6 பக்கம் இருக்கும். அதுல 4 பக்கம் 4 திசையிலும் அன்பின் அகலம், நீளம், ஆழம், உயரம், அது சியோன் எருசலேம் என்கின்ற மகிமைக்குள்ளாக அது கடந்து போகிறது. ஆக இப்போ இயேசு ராஜா தேவனுடைய குமாரனாக, அவர் ராஜாதி ராஜாவாக என்றென்றைக்கு அவர் உயர்த்தி வைத்திருக்கிறார். காரணம் என்னன்னா, கிறிஸ்து அன்பிலே பூரணப்பட்டவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கிறிஸ்து யாருங்க? அவர் அன்பிலே பூரணப்பட்டவர். தேவன் அன்பாகவே இருக்கிறார். தம்முடைய பிள்ளைகள் எல்லாருமே சகல பரிபூரணத்திலும் அவங்களுடைய வருமானத்துல ஒரு சகல பரிபூரணம், அவங்களுடைய குடும்ப ஆசீர்வாதத்துல ஒரு சகல பரிபூரணம், அவருடைய உடல் ஆரோக்கியத்துல சகல பரிபூரணம், குடும்ப அன்புல சகல பரிபூரணம், எல்லாவற்றிலும் சகல பரிபூரணம். இது எப்படி இருக்கும்னா, இது எப்படி நம்ம பெற்றுக்கொள்ள முடியும்னா, கர்த்தரில் அன்பு கூறும்போது, நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை நாம் உணர்ந்து கொள்ளும் போது எல்லாவற்றிலும் அதிகமாய் வளருவோம். ஆக இந்த சகல பரிபூர்ணத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமேயானால், அறிவு கெட்டாத கிறிஸ்துவினுடைய இந்த அன்பை அறிந்து கொள்வதற்கு நாம் வல்லவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் நமக்கு தேவன் கொடுக்கிற மகிமை. ஆக நமது கர்த்தர் என்னென்னைக்கும் அவர் சிங்காசனத்துல வீற்றிருக்கிற மகிமைக்கு பாத்திர இருக்கிற ராஜாதி ராஜா. ஃபர்ஸ்ட் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது, அறிவு கெட்டாத அந்த அன்பை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது எப்படி அப்படின்னா, தேவன் என்னென்னைக்கும் கிறிஸ்துவை ராஜாதி ராஜாவாக வைத்திருக்கிறார். இப்ப நாம என்ன செய்யணும் அப்படின்னா, அவருடைய ராஜ்யத்தை மகிமைப்படுத்த வேண்டும். நல்லா கவனிங்க, இயேசு ராஜாவுடைய ராஜ்யத்தை வாஞ்சிக்க வேண்டும். இயேசு ராஜாவை வாழ்த்த வேண்டும். அவரில் அன்பு கூறுதுன்னா என்னன்னா, எல்லாம் கவனிக்கிறீங்களா? ரொம்ப முக்கியமான சத்தியம், கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கணும். இயேசு ராஜாவுடைய ராஜ்யத்தை நாம் அவரை வாழ்த்த வேண்டும். இயேசு ராஜா, உம்முடைய ராஜ்யம் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பதாக, நீர் என்றென்றும் வாழ்க, உமது ராஜ்யம் தலைமுறையாக இருக்கிறது என்று சொல்லி அவருடைய ராஜ்யத்தை நாம் வாழ்த்த வேண்டும். ஏன்னா, என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதிலே என்னுடைய ராஜாவை நான் அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். சங்கீதங்களின் புத்தகம் 2வது சங்கீதத்துல 2ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம் வாசிங்க. நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். ராஜா என்பது அவர் நீதி செய்தவராக அவர் வெளிப்படுத்துகிறது. அந்த நீதிக்கு முன்பதாக அவர் அன்புள்ளவர். அவர் தமக்கு முன்பதாக நாம் அன்பில் பரிசுத்தமும் குற்றமில்லாத வாழ்க்கையும் செய்வதற்கு கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். என்னுடைய ராஜாவை நான் அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, அவர் முதலாவது அன்பிலே பூர்ணப்பட்டவராக, தேவ அன்பிலே பூர்ணப்பட்டவராக, தேவனுடைய பிள்ளைகளை சகல பரிபூர்ணத்தில் நிரப்பப்படும்படிக்கு கிறிஸ்து தம்மை தாமே ஒப்பு கொடுத்து, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் சிருஷ்டிக்கப்பட்ட இந்த தேவனுடைய பிள்ளைகளை சகல பரிபூர்ணத்தில் நிரப்பப்படுவதற்கு அவர் மாம்சத்தை சிலுவையில ஆணி அடித்து கொன்று இவ்வளவாய் நம்மேல் அவர் அன்பு கூர்ந்தார். முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும், இயேசு கிறிஸ்து மகிமை அடைந்தவராய் சீயோன் பர்வதத்தில் ராஜாதி ராஜாவாக வீற்றிருக்கிறார். அவர் ராஜாதி ராஜாவாக வீற்றிருப்பதற்கு காரணம், அவர் நம்மில் அன்பு கூர்ந்து, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அவர் நம்மில் அன்பு கூர்ந்து, தேவன் ஆவியா இருக்கிறார், தேவனுடைய பிள்ளைகள் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் இருக்கிறார்கள். இந்த மாம்சத்தையும் இந்த இரத்தத்தையும் சிலுவையில் ஆணி அடித்து கொன்று, இந்த சிசராவை அவன் தலையில், அவனுடைய நெற்றியில ஆணி அடித்து கொண்டு, நெற்றி என்பது என்ன அப்படின்னா, அதுதான் அங்கதான் நமக்கு
ப்ரீஃப்ரண்டல் கோர்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரீஃப்ரண்டல் கோர்டெக்ஸ் என்பது நாம் தீர்மானம் செய்யக்கூடிய, டிசிஷன் எடுக்கக்கூடிய இந்த பவர், இந்த மாம்ச சிந்தையை சிலுவையில் ஆணி அடித்து கொன்றவர் தேவனுடைய குமாரன், அவர்தான் ராஜாதி ராஜாவா இருக்கிறார் என்று சொல்லி அவருடைய ராஜ்யத்தை நாம் வாழ்த்த வேண்டும். அவரில் அன்பு கூறுவது என்றால் அவர் ராஜ்யத்தை நாம் வாழ்த்த வேண்டும். எப்படி அவர் ராஜாதி ராஜாவாய் வீற்றிருக்கிறார் என்று சொன்னால், அவர் நம்மில் அன்பு கூர்ந்து ஒரு யுத்தம் செய்து முடித்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர், யுத்தம் கர்த்தருடையது. அப்போ 145ஆம் சங்கீதத்துல அவருடைய ராஜ்யம் என்றென்றைக்கும் இருக்குது என்று சொல்லுவார்கள். அதை வாசிங்க பார்க்கலாம். 145ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. 11, 12 வாசிங்க. மனுபுத்திரருக்கு உமது வல்லமையுள்ள செய்கைகளையும், பாருங்க, மனுபுத்திரருக்கு உமது வல்லமையுள்ள செய்கைகள் என்பது என்ன அப்படின்னா, அதுதான் ஆணியினாலே ஆணி அடித்து இந்த சிசராவை கொன்ற வல்லமை. ஆமென் சொல்லுங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். ஆணி அடித்து சிசராவை கொன்ற இந்த அன்பை நாம் உணர வேண்டும். அப்போ மனுபுத்திரருக்கு உமது வல்லமையுள்ள செய்கைகளையும் உமது ராஜ்யத்தின் சிறந்த மகிமை பிரதாபத்தையும் தெரிவிக்கும்படிக்குன்னா சொல்லும்படிக்கு, இதுதான் துதி உண்டாவது. இயேசு கிறிஸ்து யுத்தத்தில் வல்லவர், அவருடைய வல்லமையை அறிவிக்க வேண்டும். அடுத்தது, உம்முடைய ராஜ்யம் சதா காலமும் உள்ள ராஜ்யம். கரங்களை திறமை சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு ராஜாவுடைய ராஜ்யம் கிங்டம், 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 சதா காலமும் உள்ள ராஜ்யம். உம்முடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாகவும் உள்ளது, தலைமுறை தலைமுறையாகவும் உள்ளது. நல்லா கவனிங்க. அவருடைய ராஜ்யம் சதா காலமும் ராஜ்யம். உமது ராஜ்ய 12ஆம் வசனம் மறுபடியும், உமது ராஜ்யத்தின் மகிமையை அறிவித்து உமது வல்லமையை குறித்து பேசுவார்கள். அப்படின்னா அன்புலே பூரணப்பட்டவர்கள். கர்த்தர் எனக்காக எப்படிப்பட்ட யுத்தம் செய்திருக்கிறார். ஆணி அப்படின்னாவே அன்பு, ஆணி அப்படின்னாலே அன்பு. என் தேவன் ஆவியா இருக்கிறார். மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் இருக்கிற நான் என் தேவ சித்தத்துக்கு என்னை ஆணி அடித்து சாகடித்து ஒப்பு கொடுக்கிறேன். ஆணி என்றாலே அன்புதான். அது மரணத்தை குறிக்கிறது. அது தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கான அந்த தேவனுடைய குமாரனுடைய அன்பை வெளிப்படுத்துகிறது. ஆக இந்த ராஜ்யத்தின் மகிமையும் வல்லமையை குறித்து பேசுவார்கள். வாயை திறந்தாலே நம்முடைய வாயில கிறிஸ்துவினுடைய வல்லமை, அவருடைய அன்பும் அவருடைய நீதியும் தான் வெளிப்படுகிறது. ஆக இயேசு ராஜாவுடைய ராஜ்யத்தை நாம் வாஞ்சிக்க வேண்டும். அவருடைய ராஜ்யத்தை குறித்து பேச வேண்டும். அவருடைய ராஜ்யத்தை குறித்து வாழ்த்த வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஜெபத்துல வாழ்த்துங்க அவரை. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டல செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக அப்படின்னு, இயேசு ராஜா உம்முடைய ராஜ்யம் வாழ்க அப்படின்னு வாழ்த்துங்க. தொடர்ந்து வாசி 13ஆவது வசனத்துல, உம்முடைய ராஜ்யம் சதா காலங்களிலும் ராஜ்யம், உம்முடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாகவும் உள்ளது. ஆக சியோனிலே அவர் ராஜாதி ராஜாவாக வீற்றிருப்பதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் அவருடைய வல்லமை. அவரே யுத்தத்தில் வல்லவர், அவரே தேவனுடைய குமாரன். ஆக சியோனின் ராஜன் அவருடைய ராஜ்யத்துல அவர் எப்படி அவர் வாசமா இருக்கிறார், அவர் எப்படி இந்த காரியத்தை அவர் செய்து முடித்தார் என்கின்ற ஒரு ஆச்சரியமான அவருடைய அன்பை நாம் பார்க்க போகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 2வது அதிகாரத்துல அவருடைய ராஜ்யத்துக்காக ஜனங்கள் எல்லாம் ஓடி வருவாங்களாம். அவர் ராஜ்யம் எப்படிப்பட்ட, வாசிங்க பார்க்கலாம். 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். இதை புரிந்து கொள்ளுங்க. கடைசி நாட்களிலே கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு, ஆலயம் அப்படின்னு சொல்லிட்டு ஆலயமே பர்வதம் என்று சொல்லுகிறார். இந்த ஆலயம் என்பது மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மகிமை அடைந்த கிறிஸ்துவினுடைய ராஜ்யம், அவருடைய ராஜ்யத்தை காண்பிக்கிறது.
கடைசி நாட்களே கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியிலே ஸ்தாபிக்கப்பட்டு, இந்த பர்வதங்களின் கொடுமுடி என்பது சியோன் மலையில இயேசு ராஜாவுடைய ராஜ்யம் அங்கே இருக்கும். அங்கே ஆலயமாகிய பர்வதம் என்பது மகிமை அடைந்த கர்த்தர். எதை சொல்றது புரியுது? ஆலயமாகிய பர்வதம் என்பது யுத்தம் பண்ணி ஆணி அடித்து மாம்சத்தை சிசராவை ஆணி அடித்து கொன்று எனக்காக என் பரிபூர்ணத்துக்காக சகல பரிபூர்ணத்துக்காக என்னை தேவனுடைய பிள்ளையாக அந்த யுத்த பரிவாரத்தை ஜெயங்கொண்ட என் கர்த்தர், அவரோடு மரித்த அனுபவத்தில் நான் இருக்கிறேன். ஆக இயேசு ராஜா அவர் சியோன் பர்வதத்தில் அவர் ஆட்சி செய்வார். அப்போ மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்படும் எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். இப்போ இஸ்ரவேல் ஜனங்க மட்டும்தான் இயேசு ராஜாவுடைய ராஜ்யத்துக்கு ஓடுவாங்க. வருஷத்துக்கு 3 தரம் பஸ்கா பண்டிகை, முதல்ல புளிப்பில்லத அப்ப பண்டிகை, பஸ்கா பெந்தகோஸ்தே பண்டிகை, அதுக்கப்புறம் கூடார பண்டிகை. இந்த 3 பண்டிகை, இந்த 3 மிக முக்கியமான பிரதான பண்டிகை. அதெல்லாம் ஒன்று ஜாயிண்ட்ல இருக்க மற்ற 7 பண்டிகைகளை சேர்த்துருக்கும். இதில் எல்லாருமே வருவாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் மாத்திரம். ஆனா மகிமை அடைந்த கர்த்தர் ராஜாதி ராஜாவாக வீற்றிருக்கும் போது உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் போவாங்களாம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்குது? எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். தொடர்ந்து வாசிங்களேன். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். யாக்கோபின் தேவன் அப்படின்னாவே குடும்பங்களின் தேவன், குடும்பத்தை கட்டுகிறவர். குடும்பத்துல தான் அன்பு இருக்கிறது. அன்பு எங்க இருக்கிறது? குடும்பத்தில் தான் அன்பு இருக்கிறது. அப்ப யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் அப்படின்னு ஜனங்கள் எல்லாம் வருவாங்களாம். குடும்பத்தில் தான் அன்பு இருக்கிறது. குடும்பத்தில் தான் அன்பு எங்க இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். மரணத்தில் தான் அன்பு இருக்குது. நம்ம என்ன தெரியும் நமக்கு? அன்பு எங்க இருக்கு? மரணத்தில் தான் அன்பு இருக்கிறது. உறவு உடன்படிக்கை எங்கே இருக்கிறது என்றால் அந்த உறவை நாம ஆசீர்வதிக்க வேண்டுமே. ஆனால் உறவு எங்க இருக்குன்னா மரணத்தில் இருக்கிறது. யாக்கோபு எப்படிப்பட்டவர் என்றால் அவர் அன்பிலே பூர்ணப்பட்டு தன்னுடைய மனைவி பிள்ளைகளுக்காக தம்முடைய ஜீவனையே கொடுத்து தம்முடைய குடும்பத்தை கட்டினவர். நல்லா கவனிங்க. நம்ம அவருடைய ஆலயத்துக்கு நம்ம போவோம் வாருங்கள்னு சொல்லிட்டு வருவாங்களாம். எதுக்காக வருவாங்களாம்? அவர் நமது கர்த்தராகிய இயேசு ராஜா தமது வழிகளை நமக்கு போதிப்பார். நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். அவருடைய வழி என்னது? சிலுவையில சிசராவை அடிப்பது, சிலுவையில மாம்சத்தை அடிப்பது, எந்த ஒரு யுத்தமும் செய்யாமல் இருப்பது, பேட்டல் அரே, போர் பரிவாரம், தேவ சித்தத்துக்கு நம்மை ஒப்பு கொடுப்பது. அன்பானவர்களே, அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார். நாம் அவர் பாதைகளில் நடப்போம். அவருடைய வழி என்ன? கர்த்தராகிய இயேசு ராஜாவுடைய வழி என்ன என்றால், நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் இருக்கிறேன். பிதாவின் சித்தத்துக்கு தம்மை ஒப்பு கொடுப்பதும், பிதாவின் சித்தத்தை செய்து முடித்து அவர் சிலுவைக்கு போய் நம்மை எல்லா விதமான மாம்சத்தையும் ஜெயங்கொள்ளுவதுதான் அவருடைய வழி. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், தேவன் எப்படி இருக்கிறார்? ஆவியா இருக்கிறார். நாம எப்படி இருக்கிறோம்? மாம்சத்தில் இருக்கிறோம். நம்முடைய மாம்ச சித்தத்தை சிலுவையில் ஆணி அடிப்பது தான் அவருடைய வழி. ஆமென் சொல்லுங்க. இவர்கள் இந்த அன்பை புரிந்து கொண்டவர்களாக இருப்பார்களே ஆனால் இவர்கள் வல்லமையாய் உதிக்கிற சூரியனை போல், அதிகமாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருப்பார்கள். இப்போ இங்க சொல்றாரு பாருங்க, அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார் என்பது, அவருடைய வழி என்பது தேவ சித்தத்துக்கு தம்மை தாமே ஒப்பு கொடுத்தது. என் பிதாவின் சித்தம், என் பிதாவின் சித்தம், என் பிதாவின் சித்தத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்கின்ற அன்பு. அவருடைய பாதைகளில், அவர் பாதைகள் நல்ல கவனி, நாம் அவர் பாதைகளில் நடப்போம். அவர் பாதை என்பது அன்பின் பாதை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தம்முடைய சகோதரர்களுக்காக தம்முடைய ஜீவனையே கொடுத்த அன்பின் பாதை, அன்பின் பாதை. அதனால அவர் கர்த்தர் என்ன செய்றார் அப்படின்னா,
அவர் சீயோனிலே அவர் மகிமையாய் வீற்றிருக்கிறார். அங்கே சொல்றாரு பாருங்க, அவருடைய அன்பின் பாதை என்பது சிலுவையிலே மாம்சத்தை எனக்காக சிலுவையில் ஆணி அடித்து கொன்றார். நான் என்னுடைய நினைவுகளிலே எனக்குள் இருந்த போராட்டங்கள், எல்லா விதமான சகல போராட்டங்களை என்னை விட்டு அகற்றி என்னை சகல பரிபூர்ணத்தினாலும் நிரப்பினவர் தான் என் கர்த்தர். அங்கே சொல்ற ஏனெனில், அங்கே பாருங்க, அந்த ஏனெனில் என்பது பயங்கர இம்பார்ட்டன்ட். ஏன் நாம் அவர் வழிகளில் அவர் வழியை நமக்கு போதிப்பார், ஏன் நாம் அவருடைய பாதைகளை போக வேண்டும் அப்படின்னு தான் கேள்வி கேட்கணும். அவருடைய வழிகள், நல்ல கவனிங்க, அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் வந்து ஏசப்பாவுடைய அன்பின் வழிகளில் நடப்பார்கள். அந்த அன்பின் வழி என்னவென்றால் மாம்சம், அந்த யுத்தம், எனக்குள்ள இருக்கிற போராட்டம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல யார் யாரெல்லாம் மனக்குழப்பத்துல போராடி கொண்டிருக்கிறீங்களோ, இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல இந்த போராட்டத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறார். ஆமென் சொல்லாமா? அவர் ஆணி அடித்து சாகடிக்கிறார் அந்த மாம்சத்தை. சகல பரிபூர்ணத்தால் நிரப்பப்பட வேண்டும். இப்ப கவனிங்க, இப்ப வாசிக்க, ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். நல்லா கவனிங்க, சீயோனிலிருந்து வேதம், எருசலேமிலிருந்து கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய வார்த்தை. சரி, வேதம்னா என்ன, கர்த்தருடைய வசனம்னா என்ன? இப்பதான் நம்ம பார்த்தோம், நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதிலே என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன். ஆக இயேசு ராஜா அப்படின்னாவே அவருக்கு ஒரு கிங்டம் இருக்கிறது, அவருக்கு ஒரு ராஜ்யம் இருக்கிறது. அந்த ராஜ்யத்துல அவர் யுத்தம் பண்ணி ஜெயங்கொண்டிருக்கிறார். அவர் என்னென்னைக்கும் அரசாட்சி செய்கிறார். இப்ப கவனிக்கணும், இப்ப இந்த இடத்துல சீயோனிலிருந்து வேதம் என்பது டோரா. இந்த இடத்துல டோரான்னு இருக்கும். அந்த வேதம், சீயோனிலிருந்து வேதம் என்பது டோரா. எருசலேமிலிருந்து கர்த்தருடைய வசனம் என்பது, அந்த வசனம் என்கின்ற வார்த்தை பார்த்தீங்கன்னா டாபார். டாபார் அது டாபார் டாபார் அப்படின்னு சொல்லுவாங்க, கர்த்தருடைய வசனம்னு. இப்ப நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு ராஜ்யம் இருக்கிறது அப்படின்னா அதுக்கு ஒரு அஸ்திபாரம் ஒன்று இருக்கும் இல்லையா? எல்லாம் கவனிக்கிறீங்களா? ஒரு ராஜ்யம்னு ஒன்று இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு அஸ்திபாரம் இருக்கும். இப்போ பொதுவாகவே எந்த ஒரு பொருட்களையும் உண்டாக்கினாலும் அல்லது எதை கட்டினாலும் அதுக்கு ஒரு அஸ்திபாரத்தை போட்டு தான் அந்த பொருளையே உருவாக்குவோம். உண்மையா இல்லையா? ஒரு வீடு கட்டணும்னா அந்த வீட்டுக்கு ஒரு அஸ்திபாரம் இருக்கும், அந்த அஸ்திபாரத்திலிருந்து அந்த ஒரு வீடு இருக்கும். ஆக இந்த கிங்டம் ஆஃப், அதாவது ஃபவுண்டேஷன் ஆஃப் கிங்டம், கிங்டம் ஆஃப் கிங்டம் இப்படி வச்சுக்கணும். நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு பொருள், இப்போ வந்து ஃபேன் இப்போ ஓடுது, இந்த டேபிள் ஃபேன் இருக்குது, அதுக்கு ஒரு ஃபவுண்டேஷன் இருக்கு. ஆமேனா? இதுக்கு ஒரு ஃபவுண்டேஷன் இருக்கு, அப்புறம் அந்த ஃபேன் இருக்கு. அப்போ ரெண்டு காரியத்தை நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு ராஜாவுடைய அவருடைய கிங்டம், அவருடைய ராஜ்யத்திற்கு ரெண்டு இருக்கிறது. ஒன்று ஃபவுண்டேஷன் ஆஃப் கிங்டம், அஸ்திபாரம், ராஜ்யத்தினுடைய அஸ்திபாரம். அடுத்தது ராஜ்யத்தினுடைய ராஜ்யம். இதுதான் நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப இயேசு ராஜாவுடைய ராஜ்யத்தினுடைய அஸ்திபாரம் எதுன்னா சியோன். சியோன் தான் ஃபவுண்டேஷன். சியோன் தான் என்னது? ஃபவுண்டேஷன். நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சியோன் மீதிலே என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன். எருசலேம் என்பது கர்த்தருடைய கிங்டம், அதனுடைய ராஜ்யம். இந்த ராஜ்யத்தினுடைய அஸ்திபாரம் எது என்றால் சியோன். புரிஞ்சு போச்சா? இந்த சியோன் என்பது தான் அன்பு. சியோன் என்பது அன்பு. எருசலேம் என்பது ராஜ்யம், ஆளுகை செய்வது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா டோரா, இந்த இடத்துல சியோனிலிருந்து வேதம் வெளிப்படும் என்பது என்ன அப்படின்னாக்கா டோரா இன்டர்பிரேஷன். இப்ப எழுத்து இருக்கு இல்லையா, தோரா இருக்கு இல்லையா, தோரா ஆதியாகமத்திலிருந்து உபாகமம், பஞ்ச ஆகமம் இருக்கு இல்லையா, தோரா. அந்த தோரா தான் வேதம். அதுதான் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதுதான் அன்பு. இப்ப நீங்க இதை கொஞ்சம் நீங்க நல்லா புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய சித்தத்துக்கு அப்படியே தம்மை ஒப்பு கொடுத்தவர் தான் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. சியோனிலிருந்து வேதம் என்பது ஃபவுண்டேஷன் ஆஃப் கிங்டம், அதாவது தேவன் இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்தினுடைய அஸ்திபாரம். இந்த அஸ்திபாரம் எப்படிப்பட்டது அப்படின்னா தான் உயிரையே கொடுப்பது. அதுதான் தோரா.
தோரா என்பது தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தையானவர் தான் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. எருசலேமிலிருந்து கர்த்தருடைய வசனம் வெளிப்படும் என்பது அந்த தோராவினுடைய புரிந்து கொள்ளுதலில் இருந்து தம்முடைய ஜனங்களை நியாயம் விசாரிப்பது. இப்போ நமக்குள்ள இப்போ உதாரணத்துக்கு ஒரு வக்கீல் இருக்கிறாரு, ஒரு வழக்கறிஞர் என்ன செய்யறாருன்னா ஒரு லா படிக்கிறார் இல்லையா? என்ன படிக்கிறாரு? லா படிக்கிறார். பேச்சுலர் ஆஃப் லா படிக்கிறார், அப்புறம் மாஸ்டர் ஆஃப் லா எல்லாம் படிப்பாங்க. லா படிக்கிறார். லா படிக்கிறது என்பது தோரா. நீங்க மைண்ட்ல வச்சுக்கிறதுக்காக. ஒரு கிளைண்ட் வராங்க, ஒரு கேஸ் ஒன்று வருது. இவர் என்ன பண்ணுவாருன்னா அவர் படிச்ச அந்த சட்டத்திலிருந்து இந்த கேஸை பார்த்து அதுக்கு அது வாதாடுவார். டிஃபரெண்ட் புரியுதா? ஆக சியோன் என்பது தோரா, எழுதப்பட்ட அந்த இன்டர்பிரேஷன், அந்த எழுத்து நல்ல ரொம்ப முக்கியமானது, கவனிச்சு கொள்ளுங்க. தேவனுடைய சித்தத்துக்கு அப்படியே தம்மை ஒப்பு கொடுத்தது தான் தோரா. தோரா தான் ரொம்ப முக்கியம். அடுத்தது இதை குறித்த இந்த தோராவினுடைய அந்த சட்ட திட்டங்களை புரிந்து கொண்டு அந்த எசன்ஸ்ல, அந்த ஸ்பிரிட்ல, அந்த ஆவியில தன்னுடைய சகோதரருடைய பிரச்சனை என்னன்னு பார்த்து அது அவர்களை நியாயம் விசாரிப்பது என்பது எருசலேம். புரிஞ்சு போச்சா? ஆக இயேசு ராஜாவுடைய தேவ ராஜ்யத்தினுடைய அஸ்திபாரம் சீயோன், ஆளுகை, அந்த ராஜ்யம் என்பதுதான் எருசலேம். புரிஞ்சு போச்சா? இது சீயோன் புரியணும். சீயோன் மேல தான் எருசலேம் கட்டப்பட்டிருக்கிறது. சீயோனின் அஸ்திபாரத்தின் மேல் தான் எருசலேம் கட்டப்பட்டு. எப்பவுமே நல்லா கவனிங்க, நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கணும் அப்படின்னா சூரியனை போன்ற வல்லமை உங்களுக்குள்ளே அதிகமாய் உங்க எல்லா விதமான சகல பரிபூர்ணத்தில் நீங்கள் பெருக வேண்டுமே ஆனால் ரகசியத்தை கற்றுக்கொள்ளுங்கள். தோராவை, அதாவது பஞ்ச ஆகமத்தை நல்ல ஆவியில உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்ணுங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நாம் அந்த தேவ கிருபையினாலே அந்த தோராவை நாம் ஆராய்ந்து பார்ப்பதற்கு தேவன் உதவி செய்தார். நீங்க தோராவை ஆராய்ச்சி பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் தான் அன்பு இருக்கிறது. இந்த அன்பு எப்படிப்பட்டது அப்படின்னா, இந்த தோரா தேவனுடைய சித்தம். அந்த தோரா தேவனுடைய சித்தத்துக்கு தம்மை ஒப்பு கொடுத்த கிறிஸ்து இயேசுவை அது வெளிப்படுத்துகிறது. இது எதை காண்பிக்கிறது? இந்த தோரா எதை காண்பிக்கிறது? இந்த பஞ்ச ஆகமம் இயேசு கிறிஸ்து அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். ஆமேனா? பஞ்ச ஆகமம் என்னது? இயேசு கிறிஸ்து. இது என்ன தெரியுமா? ஒரு பெண்ணுடைய அந்தரங்க உறுப்பு. ஒரு பெண்ணுடைய அந்தரங்க உறுப்பு என்ன? அதுதான் ரீப்ரொடக்டிவ். நல்லா கவனிங்க, ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ். ரீப்ரொடக்டிவ் இனப்பெருக்க உறுப்பு. ஒரு பெண்ணுடைய இனப்பெருக்க உறுப்புல தான் அங்கே ஜீவன் உண்டாகிறது. நல்லா கவனிக்கணும், இதை புரிந்து கொள்ளணும். ஒரு பெண் ஒரு குழந்தையை பெற்றெடுப்பதற்கு தான் உயிரிய தியாகம் செய்கிறாள். இயேசு கிறிஸ்து, நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, இந்த தோரா என்பது அவர் ஒரு பெண் உறுப்புக்கு அது ஒப்பனை. எப்படி ஒரு பெண் உறுப்பு ஒரு ஜீவனை பெற்றெடுக்கிறதோ அதே போல தேவ சித்தத்துக்கு தம்முடைய சித்தத்தையே பலியாக ஒப்பு கொடுத்தது தான் கிறிஸ்து இயேசு. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், இந்த கிறிஸ்துவினுடைய அன்பு நீங்க மட்டும் உணர்ந்துட்டீங்கன்னா நீங்க சகல பரிபூர்ணத்திலும் நீங்கள் பரிபூர்ணமாக்கப்படுவீர்கள். உங்களுக்கு கிறிஸ்துவின் அன்பு புரியுனா, இயேசு கிறிஸ்து, அதாவது ஃபெமினைன் கேரக்டர் தான் மீட்பு இருக்கிறதுன்னு, பெண்ணில் தான் மீட்பு இருக்கிறது என்பதை நாம் பலமுறை தியானம் செய்து விட்டோம். ஒரு பெண்ணுடைய உறுப்பு, ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் என்று சொல்லக்கூடிய ஃபெமினைன் கேரக்டர், அதாவது நீங்க பார்த்தீங்கன்னாக்கா ஃபெமினைன் பிரின்சிபல், அதாவது பெண் பாலினுடைய தத்துவத்தில் தான் கிறிஸ்து இயங்குகிறார். எப்படி ஒரு பெண்ணுக்குள் இருந்து ஒரு ஜீவன் பிறக்கிறதோ அந்த பெண் உறுப்பு, பர்டிகுலரா அந்த பெண் உறுப்பு எப்படி, இது யூதர்கள் இதை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் அவர்களால் கிறிஸ்துவின் அன்புக்குள்ள வர முடியல. கர்த்தருடைய பரிசுத்தம் ஸ்தோத்திரம். இப்போ நல்லா கவனிக்கணும், கிறிஸ்து இயேசு சிலுவையில அவர் பாடுபட்டு அந்த மரண தருவாயில நம்முடைய முகங்களை எல்லாம் அவர் பார்த்தார்.
கரங்களுக்கு ஆமென் சொல்லலாமா? அந்த கல்வாரி சிலுவையில நல்ல சியோன் என்பது, சியோனிலிருந்து கர்த்தருடைய வேதம் வெளிப்படுகிறது. கர்த்தருடைய வேதம் என்பது குமாரன். குமாரனாக இயேசு கிறிஸ்துவுடைய அன்பு எப்படிப்பட்டது என்றால், எப்படி ஒரு பெண் உறுப்பிலிருந்து ஒரு பிள்ளை வருகிறதோ, ஒரு குழந்தை, ஒரு ஜீவன் வெளிப்படுகிறதோ, அதே போல நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் ஆணி அடித்து அவர் மரண தருவாயில் அந்த மரணத்திலிருந்து என்னை நினைவு கூர்ந்தாரே, அதுதான் அவருடைய அன்பினுடைய உச்சம், அவருடைய அன்பினுடைய உன்னதம், அவருடைய அன்பினுடைய உயரம், அவருடைய அன்பினுடைய அகலம், ஆழம், நீளம், உயரம் என்பது அளவிட முடியாத ஒரு பெண்ணின், நல்ல கற்பனை பண்ணிக்கொள்ளுங்க பிளீஸ். ஒரு பெண்ணுடைய உறுப்பிலிருந்து, ஒரு அந்தரங்க உறுப்பிலிருந்து, பெண் உறுப்பிலிருந்து எப்படி ஒரு ஜீவன் வெளிப்படும், அதுதான் தோரா, அதுதான் தோரா. வாசிங்க ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 53வது அதிகாரத்துல, 53வது அதிகாரத்துல அதுல 10 வாசிங்க பார்க்கலாம். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக அவருடைய ஆத்துமா தம்மை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு என்ன பலியாக ஒப்பு கொடுக்கிறாரா? குற்ற நிவாரண பலி. நிவாரணம், எல்லா விதமான பாவங்கள், சாபங்கள், குற்றங்கள் எல்லாவற்றிலும் இருந்து என் கர்த்தர் எனக்கு நிவாரணத்தை கொடுத்தாரே. நல்லா கவனிங்க, அந்த குற்ற நிவாரண பலியாக மரத்திலே தூக்கப்பட்டு ஆணி அடிக்கப்பட்டு எனக்காக என் தேவன் ஆவியாய் இருக்கிறார். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை நாம் அறிந்திருக்க வேண்டும் அன்பானவர்கள். இந்த அன்பை, இந்த கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்கள் சூரியனை போல வல்லமையாய் உதிப்பார்கள். என்னது? எப்படி ஒரு பெண் உறுப்பிலிருந்து ஒரு ஜீவன் வெளிப்படுகிறதோ, அதே போல கிறிஸ்து இயேசு எப்படி அவருடைய ஜீவனிலிருந்து என்னுடைய உருவத்தை அவர் பார்க்கிறார். அதுதான் சியோன். அதனால்தான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாக சியோன் மீதிலே அது ஒரு சாம்பலின் அனுபவத்தை காண்பிக்கிறது. அதாவது ஒவ்வொரு குழந்தையை பெற்றெடுக்கும் போது அந்த பெண்களுடைய உயிர் போய் வரும். அந்த உயிர் போயிட்டு வருது இல்லையா, அதுதான் சியோனின் அனுபவம், அதுதான் கர்த்தருடைய சியோனின் அன்பு. இந்த தோராவினுடைய அந்த வெளிச்சத்துல தான் எருசலேம் என்கின்ற டாவார், டாவார் என்பது ஹலாக்கா என்று சொல்லுவார்கள். யூதர்கள் என்ன செய்வாங்கன்னா அதை ஹலாக்கா, இந்த ஹலாக்கா என்பது ஒவ்வொருத்தரையும் நியாயம் விசாரிப்பது. உன் பிரச்சனை என்ன, உனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை, என் சகோதரர்களுக்கு இப்ப என்ன தேவை, அதுதான் தாவீது. தாவீது என்ன செய்கிறார்? அவர் சியோன் கோட்டையை பிடித்து, சியோன் கோட்டையை தமது தலைநகரமாக்கி கொண்டு எருசலேமில் சியோனின் கோட்டையை பிடிக்கிறார். இந்த எருசலேம் பெஞ்சமீனுக்கு சொந்தமானது. எருசலேம் யாருக்கு சொந்தமானது? பெஞ்சமீனுக்கும் யூதாவுக்கும் பங்கிட்டு வரும் மெஜாரிட்டி பகுதி பெஞ்சமீன். பெஞ்சமீன் எப்படிப்பட்டனா பீறுகிற ஓனாய். அவன் இரையை கவர்ந்து கொண்டு, அவன் பீறி கொண்டு, அவன் 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 அந்த இரையை கவர்ந்து கொண்டு போகிறான். ஆக இந்த இரை என்பது தோராவினுடைய வெளிச்சம், கிறிஸ்துவினுடைய அன்பு. பாருங்க, இந்த தோரா என்ன? பஞ்ச ஆகமம், அதுதான் தேவனுடைய வார்த்தை, அது அன்புங்க. அது அந்த அன்பு எப்படிப்பட்டதுன்னா, ஒரு பெண் எப்படி தன்னுடைய அந்த குழந்தையை பெற்றெடுக்குது, உயிர் போயிட்டு வரும். இந்த உயிர் போயிட்டு வரக்கூடிய அந்த கர்ப்ப வேதனையில ஒரு உயிரை பெற்றெடுக்கிறாளோ, அதே போல கிறிஸ்து தம்மை தாமே தேவனுக்கு ஒப்பு கொடுத்த அந்த வழியில, அவருடைய சிலுவையில என் முகத்தை பார்த்தாரே, அதான் சியோன், தான் ஃபவுண்டேஷன் ஆஃப் கிங்டம், ராஜ்யத்தினுடைய அஸ்திபாரம் சியோன். அந்த சியோன் தோரா. அந்த தோரா என்பது தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த அன்பு. அந்த தோராவை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா தம்மைத்தாமே தேவனுக்கு ஒப்பு கொடுத்த அன்பா இருக்கும். அவருக்கு குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை, நான் யாருடைய சந்ததி? நான் இயேசு ராஜா பெற்ற
பெற்றெடுத்த சந்ததியா, இயேசு ராஜா பெற்றெடுத்த சந்ததி. அந்த அளவுக்கு அன்பு கூற வேண்டும். யாம் பரிபூர்ணத்திற்காக, சகல பரிபூர்ணத்திற்காக, என்னுடைய சகல பரிபூர்ணத்திற்காக என் கர்த்தர் முழுவதுமாய் மாம்சத்தை அழித்தார். ஆவியில நான் பரிபூர்ண இந்த அன்பு மாத்திரம் தேவனிடத்துல, இயேசு ராஜாவிடத்துல எந்த அளவுக்கு அன்பு கூர்ந்துட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கையில எந்த ஒரு சஞ்சலமுமே வராதுங்க. குற்ற நிவாரண பலியாக தம்மை தூக்கி ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டார். எப்படி ஒரு பெண் அவள் தன்னுடைய குழந்தையை பெற்றெடுத்து விட்டு அந்த வழியெல்லாம் மறந்துடுவாளோ, அதே போல கர்த்தருக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆறுதல், என் முகம். நான் அவர் பட்ட அந்த பாடுகள், சிலுவையில ஆணி அடித்த சிசராவை அவன் தலையில், அவன் நெற்றியில அந்த ஆணி அடித்து மாம்சத்தை அழித்தது போல யுத்தம். சில பேர் எப்ப பார்த்தாலும் திகு 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 திகுன்னு வச்சுனே இருக்கும், மனசுக்குள்ள படபடத்துக்குனே இருக்கும், படபடப்பாவே பரபரப்பாவே இருப்பாங்க. அதுதான் இந்த சிசரா. இந்த சிசராவை என் கர்த்தர் ஆணி அடித்து கொன்றாரே, அது தேவனுக்கு எதிராய் செயல்படுகிறார் ஆவிதான் இந்த சிசராவின் ஆவி. ஆனா என் கர்த்தர் அவர் தமது சந்ததியை கண்டார். அதுதான் ஃபெமினைன் பிரின்சிபல், தோரா இன்டர்பிரேஷன். தோராவை நல்லா ஆராய்ச்சி பண்ணணும். கர்த்தருடைய பரிசுத்தம் நம்ம மகிமைப்படுவதாக. நம்ம 120 வாரங்களாக தேவன் அந்த தோராவை இன்டர்பிரேட் பண்ண, அதை ஆராய்ந்து பார்க்க தேவன் நமக்கு உதவி செய்தார். அதனால கிறிஸ்துவின் அன்பை நாம் பூரணமாய் நம்முடைய இருதயத்தில் வைத்துக்கொண்டு எருசலேமின் அந்த அனுபவத்துக்குள்ள நியாயந்திருப்பது. எருசலேம் என்பது ஷாலோம், சமாதானம். அதாவது ஃப்ளோ அஸ் வாட்டர், அது ஜீவ நதியாய் ஓடுகிற சமாதானம். ஒவ்வொரு சகோதரிகளையும் இந்த தோராவினுடைய வெளிச்சத்துல நியாயம் விசாரித்து சமாதானமாய், யாவரோடும் சமாதானமாய் செயல்படுகிற அனுபவம். ஆக நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த ராஜ்யத்தை வாழ்த்துவோமாக. கரங்களை உத்தரவு சொல்லாமா? எத்தனை புரிஞ்சு போச்சு? இந்த ரட்சிப்பு ஏதோ சாதாரணமா நினைக்கிறீங்களா நீங்க? இன்னைக்கு சபையில வந்திருக்கிற இந்த ரட்சிப்பு நம்மளை பெற்றெடுத்தார். அவர் நம்மளை பெற்றெடுத்தார். நம்மளை ஒரு தாய் எப்படி தன் ஜீவனை கொடுத்து பெற்றெடுப்பாளோ, அதே போல நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்திற்காக, பிதாவின் சித்தம் என்பது ஆண், தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தோரா அந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்த வார்த்தையார், பிதாவின் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்த வார்த்தையானவர் தோரா, ஃபெமினைன் கேரக்டர், ஃபீமேல் கேரக்டர். கிறிஸ்து அதுதான் கிறிஸ்து. ஆக நமக்குள்ள பெண்மை கிரியை செய்ய வேண்டும். நமக்குள்ள பெண்மை, ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஆண் பெண் இருக்கிறது. ஆண் என்பது ஞானம், பெண் என்பது புத்தி. இது நமக்குள்ளே பூர்ணப்படணும். அதனால்தான் வீட்டில் ஆண் பெண் சமாதானமா இருக்கணும். அந்த எந்த வீட்டுக்குள்ள ஆண் பெண் சமாதானம் இருக்கிறதோ அது பூர்ணமாக்கப்பட்ட வீடு. அந்த ஆண் தேவ அன்புல பூர்ணப்பட்டு தான் குடும்பத்தை எப்படி நடத்தணும்னு கர்த்தர்கிட்ட இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வாங்கியிருக்கணும். அதை அப்படியே மனைவி கிட்ட கொடுத்து செயல்படுத்தணும். மனைவியினுடைய ஆலோசனை எல்லாம் கேட்டு கரெக்டாக 2 பேரும் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணணும். ஏன்னா என் கர்த்தர் எப்படி அவருடைய அன்பின் அகலம், நீளம், ஆழம், உயரம் என்னது என்பது அறிவு கெட்டாத இந்த அன்பு தான் இன்னைக்கு நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் நம்முடைய அறிவு கெட்டிருக்குது இன்னைக்கு? ஆமென் சொல்லாமா? பிதாவின் சித்தத்துக்கு தம்மை ஒப்பு கொடுத்ததான் தோரா. நல்லா புரிஞ்சுக்கணும். பிதாவின் சித்தம் இன்னது என்பதை வெளிப்பட்டது தான் தோரா. அந்த தோரா தான் ஃபவுண்டேஷன் ஆஃப் கிங்டம். அதுதான் ராஜ்யத்தினுடைய அஸ்திபாரம். கிங்டம் ஆஃப் கிங்டம் என்பது எருசலேம். மறுபடியும் ஒரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். ராஜ்யத்தின் அஸ்திபாரம் சியோன். சொல்லுங்க. ராஜ்யத்தின் ராஜ்யம் எருசலேம். இந்த அன்பு நீங்க உணர்ந்துட்டீங்கன்னா உள்ளுக்குள்ள பயமே வராது. ஒரு சின்ன தலைவலி வந்தாவே அப்படியே யுத்தம். உள்ள சிசரா வேலை செய்யறான். ஒரு சின்ன தலைவலி வந்துருச்சுனாவே, அல்லது ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் ஒரு குடும்பத்தில் அப்படியே உள்ளுக்குள்ள அந்த ஒரு பேட்டல் அரே, யுத்த பரிவாரம் என்பது எல்லா விதமான படைகளும் இருக்கும். அந்த பரிவாரம் என்பது அதுல தரைப்படை இருக்கும், குதிரைப்படை இருக்கும், யானைப்படை இருக்கும். அதுல வில் அம்பு எய்கிறவர்கள் இருப்பார்கள், ஈட்டி எய்கிறவர்கள் இருப்பார்கள். இப்படி ஏகப்பட்ட அது ஒரு பெரிய அரே, ஒரு பெரிய பரிவாரமே இருக்கும், பேட்டல் அரே.
இது எல்லாவற்றையும் ஆணி குமாரன் என் சகல பரிபூர்ணத்திற்காக என் கர்த்தர் குற்ற நிவாரண பலிக மரத்தில் தூக்கப்பட்டு என் முகத்தை அவர் கண்டார். என் முகத்தை அவர் கண்டார். இன்னைக்கு நம்முடைய முகத்தை பார்த்து எல்லாரும் கிண்டல் அடிப்பாங்க, கேலியா பேசுவாங்க, உருவ கேலி செய்வார்கள், உருவ கேலி செய்வார்கள். நம்மளை கருப்பா இருக்கிறோன்னு சொல்லுவாங்க, குட்டையா இருக்கிறன்னு சொல்லுவாங்க, நெட்டையா இருக்கிறன்னு சொல்லுவாங்க, குண்டா இருக்கிறன்னு சொல்லுவாங்க, ஒல்லியா இருக்கிறன்னு சொல்லுவாங்க. அன்பான தேவ ஜனமே, தேவ அன்பிலே பூர்ணப்பட்டவர்களே, நீங்கள் எதை குறித்தும் கலங்காதிருங்கள். நம்முடைய உருவத்தை அவர் பார்த்தார், நம்மை அவர் பார்த்திருக்கிறார். இந்த அன்பு, இது கிறிஸ்துவின் அன்பு. இதுதான் ஃபெமினின் பிரின்சிபல், இதுதான் பெண்மையின் தத்துவம். இந்த பெண்மையின் தத்துவத்துல அவர் தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்ததில் தான் அவர் என் முகத்தை அவர் கண்டார். அவர் தமது சந்ததியை கண்டு, அவர் சந்ததி, நான் ஏசப்பாவுடைய சந்ததி. இந்த அன்பை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்களே ஆனால் நீங்கள் சகல பரிபூர்ணத்தில் நிரப்பப்பட்டு நீங்கள் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசத்தை போல நீங்கள் பிரகாசிப்பீர்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் இதற்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா மாம்சத்தின் கிரியமும் அழிந்து போய்விடும் என்று வேதம் சொல்லுகிறது. தொடர்ந்து வாசிங்க இந்த வசனத்தை. அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாய் இருப்பார், கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வைக்க. இந்த நீடித்த நாள் என்பது நித்திய ஜீவன். இதான் சியோன், இதான் சியோன். அவர் சியோன்ல நீடித்த நாள். என்ன, என்னுடைய பரிசுத்த பர்வதம் சியோன் என்பது நீடித்த நாள். இந்த நீடித்த நாள் என்பது தமது சந்ததியை கண்டதுனால அவர் சியோன் பர்வதத்திலே வாசமா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாள். மகிமை அடைந்த கர்த்தரை சியோன் பர்வதத்தில் சிங்காசனத்தில் உட்கார வைத்தது கர்த்தர். ஒரு சந்ததியை கண்டார், ஒரு சந்ததியை கண்டார். எப்படி ஒரு கர்ப்ப வேதனைப்படுகிற ஸ்திரீ அவள் கர்ப்ப வேதனைப்படும் போது அந்த பிள்ளையை பெற்றெடுத்த விட்டு பிற்பாடு அவள் எப்படி அவள் கர்ப்ப வேதனையை மறந்து சந்தோஷப்படுவாளோ அந்த சந்தோஷத்தை தான் தேவன் நமக்கு கொடுக்கிறார். இந்த சந்தோஷத்தை ஒருவனும் உங்களுக்கு எடுத்து போட முடியாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆக சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தருடைய வசனமும் வெளிப்படும். சீயோனிலிருந்து வேதம் என்பது தோரா இன்டர்பிரேஷன், எருசலேமிலிருந்து கர்த்தருடைய வசனம் என்பது ஹலாக்கா என்று சொல்லப்படுகிற தன் சகோதரர்களை நியாயம் விசாரிக்கிற அனுபவம். இது புரிஞ்சாதான் நம்மள வாஞ்சியா இருங்க. நம்மளாம் சீயோனுக்கு போவோமா அப்படின்லாம் நீங்க யாரும் டிஸ்கரேஜா இருக்காதீங்க. அதுக்கு தான் என் கர்த்தரை அழைத்திருக்கிறார், சீயோனுக்கு தான் என் கர்த்தரை என்னை அழைத்திருக்கிறார். ஆக கிறிஸ்துவனுடைய இந்த அன்பு அந்த பெண் உறுப்பிலிருந்து ஒரு ஜீவன் வெளிப்படுகிற அதே காரியத்தை தான் இங்கே ஒப்பிடப்படுகிறது. இந்த அன்பு எவ்வளவு சாதாரணமா விற்றுவாரா? ஒரு தாயானவள் தன் பாலகனை மறப்பாளோ, தன் பாலகனுக்கு பால் கொடுக்க மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஏன் அங்கே தாய்க்கு அவருக்கு ஒப்பிடுகிறார் என்றால் அதுதான் கிறிஸ்துவின் அன்பு. ஆக கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆண்டவரே நான் எதை குறித்தும் நான் பதற மாட்டேன் ஆண்டவரே. அவர் இந்த அன்பிலிருந்து நமக்கு என்னதான் கற்றுக் கொடுக்கிறார்? உங்க ஜீவனிலிருந்து என்னை பெற்றெடுத்திருக்கிறீங்க, நான் ஏன் ஆண்டவரே பதறணும்? இப்போ இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் பெண் பிள்ளைகளை பெற்றுட்டாலே அந்த பிள்ளைகளுக்கு எதிர்காலம் என்ன ஆகுமோ, அதே மாதிரி ஆண் பிள்ளைங்களுக்கு அவங்களுக்கு நல்ல ஒரு படிப்பு, வேலை, இந்த மாதிரி நிறைய பரபரப்புகள் நம்ம மனசுக்குள்ள ஒரு பேட்டல் அரே, ஒரு போர் பரிவாரம் நமக்குள்ள நிற்கும். ஆனால் அன்பான தேவஜனமே, என் கர்த்தருடைய அன்பை நீங்கள் ஆராய்ந்து பார்ப்பீர்களே ஆனால் அந்த சிசதாவை ஆணியடித்து கொன்றவர் தான் என் கர்த்தர். என் எதிர்காலம் என் கர்த்தருடைய கையில் இருக்கிறது. ஏற்ற காலத்துல கர்த்தர் சகலத்தை சரியா செய்து முடிக்க வல்லவர் என்கின்ற அந்த இலைப்பாறுதல், அந்த சகல பரிபூர்ணத்துக்குள்ளே நாம் வருவோமே ஆனால் கர்த்தர் நம்மை அதிகமாய் சூரியனை தொட முடியுமா? நம்முடைய வளர்ச்சியை ஒருத்தனும் தொட முடியாது. ஆக கர்த்தர் இங்கே சொல்றார், அந்த நீடித்த நாள் என்பதுதான் சியோன். கர்த்தர் அந்த நீடித்த நாளாய் இருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினாலே வாய்க்கும். இயேசு ராஜாவுடைய கரத்திலிருந்து சகல ஒத்தாசைகளும் உங்களுக்கு வரும். ஆமென் சொல்லாமா? சகல பரிபூர்ணமும் அடைவீர்கள். அவருடைய ஜீவனிலே பிறந்தவன் நான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நான் சும்மா உருவாக்கப்பட்டேனா? நான் சும்மா வந்தேனா?
நான் ஏதோ எனத்தோடு இருக்கிறேன், நான் ஒரு அனாதையா, நான் என்னை கேட்கறதுக்கு ஆள் இல்லையா? நான் இந்த வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை? என் கர்த்தருடைய ஜீவனிலிருந்து நான் வந்திருக்கிறேன். என் கர்த்தருடைய ஜீவனிலிருந்து நான் வந்து இந்த அன்பை உணர்ந்து கொள்ள. உண்மையில் அன்பு கூறுகிறவர்கள் அப்படி அமைதியா இருப்பாங்க. எனக்கு என்ன ஆண்டவரே, எனக்கு நீங்க இருக்கிறீங்கப்பா. ஆனால் சில வேளைகளில நம்ம மனசுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த சிசரா வரும்போது கர்த்தர் வேதனை, உன்னை பெற்ற கண்மலையை நீ மறந்துட்டே. அந்த பெற்ற என்பதை தயவு செய்து உணர்ந்து கொள்ளுங்க. என் கர்த்தர் என்னை பெற்றெடுத்திருக்கிறார். இல்லைன்னா நான் எப்படிங்க உருவாயிருக்க முடியும்? என் தேவனுக்கு முன்பதாக என் தேவன் நித்தியராய் இருக்கிறார். என் தேவன் நித்தியர். அவருக்கு முன்பாக நான் எப்படி வந்திருக்க முடியும்? என் கர்த்தர் என்னை பெற்றெடுத்திருக்கிறார். உபாகமத்தின் புத்தகத்தை எடுத்து வாசிங்க பார்க்கலாம். 32வது அதிகாரத்துல சில வேளைகளில் நம்ம பதறும் போது, நம்முடைய இருதயம் வேதனைக்குள்ளாகும் போது கர்த்தர் நம்மை பார்த்து என்ன சொல்றது பாருங்க. 18வது வசனம் வாசிங்க. 32:18. உன்னை ஜெனிப்பித்த கண்மலை நீ நினையாமற் போனாய், உன்னை பெற்ற தேவனை மறந்தாய். உன்னை ஜெனிப்பித்த என்பது பீகட். உன்னை அது பீகட் என்று சொல்லுவது என்னது? உன்னை ஆக்சுவலா உன்னை மாம்சத்தின்படியே பெற்றெடுப்பதுதான் ஜெனிப்பித்தாய் என்பது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஜெனிப்பித்தாய். இந்த ஜெனிப்பித்தாய் என்பது பீகாட். அது மகிமை அடைந்த அனுபவத்தை காண்பிக்கிறது. அதாவது பெற்றெடுப்பது. தேவன் நீர் என்னுடைய குமாரன், இன்று நம்மை ஜெனிப்பித்தேன். நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்பது மகிமையடைந்த கர்த்தரை காண்பிக்கிறது. ஆக இந்த ஜெனிப்பித்த என்பது மகிமையடைவதையும், உன்னை பெற்ற என்பது ரைட், எழுதினது. நம்முடைய உருவம் என்னது என்று அவர் எழுதியிருக்கிறார். என் தாயின் கருவிலே என் எலும்புகள் உருவாகும் விதத்தை நீ அறிந்திருக்கிறீர். அவைகள் உருவேற்படும் நாளை உம்முடைய புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறீர். அந்த எழுதி வைத்திருப்பதுதான் இந்த பெற்ற. அவர் எப்படி என்னை எழுதி வைத்தார்? ஒரு தாய் தன் பிள்ளையை பெற்றெடுப்பதை போல அவர் என்னை பெற்றெடுத்திருக்கிறார் என்கின்ற அன்பை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்களேயானால் அவருடைய ராஜ்யத்தை நாம் வாழ்த்துவோம். அதனால்தான் அவர் நீடித்த நாள் என்கின்ற சீயோனின் அனுபவத்துக்குள்ளே தேவன் நம்மை கொண்டு வருகிறார். அன்பான தேவஜனமே, பதறாதிருங்கள். பதற்றப்படாம நமக்குள்ள நடக்கிற எல்லா எதிர்மறையான யுத்தங்களையும் மாம்சிக நினைவுகளையும், நான் பரிபூர்ணத்துக்குள்ள போகக்கூடாதபடிக்கு நமக்கு தடையான இருக்கிற எல்லா தடைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல மேற்கொள்ளுங்க. அவருடைய அன்பை நினையுங்க. நான் சாதாரண ஆள் அல்ல என்பதை உணர்ந்து கொள்ளுங்க. நான் சாதாரண ஆள் அல்ல. என் கர்த்தரிலிருந்து நான் பெற்றெடுக்கப்பட்டேன். என் கர்த்தர் என்னை ஜெனிப்பித்திருக்கிறார். யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி கவலை இல்லை. இந்த அன்பை நீங்க உணர்ந்துட்டீங்கன்னா உங்க வளர்ச்சியை யாருமே தடுக்க முடியாது. ஏன்னா இந்த சந்தோஷத்தை யாருமே எடுத்து போட முடியாது. அதைத்தான் அவர் சீஷர்களுக்கு உயிரோடு இருந்த நாட்களிலே இந்த சம்பவத்தை சொல்லுகிறார். அந்த சம்பவத்தை மாத்த சொல்லி நான் முடிக்க போகிறேன். அவர், இப்போ நீங்க துக்கமா இருக்கிறீங்க, ஆனாலும் உங்க துக்கம் சந்தோஷம் மாறும். என் தேவன் என்னை ஜெனிப்பிக்க போகிறார். என் தேவனுடைய கரத்தில் நான் அடங்கி இருக்கிறேன். அதே போல எப்படி ஒரு கர்ப்பவதி அவள் வேதனையோட பிள்ளை பெறுவாள், அவள் பெற்றெடுத்த பிற்பாடு எப்படி அந்த பிள்ளையின் முகத்தை பார்த்து தன்னுடைய வேதனையெல்லாம் மறந்து சந்தோஷப்படுவாளோ, அதே போலத்தான் உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும். தேவன் என்னை ஜெனிப்பிக்க போகிறார். 3வது நாளே நான் உயிரோடு எழுந்திருக்க போகிறேன். மகிமை அடைந்த என்னை நீங்கள் பார்த்து நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள். உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் எடுத்து போட முடியாது. சகல பரிபூர்ணத்தால் நிரப்பப்படுவீர்கள் என்பதுதான் இந்த சிசராவை ஜெயங்கொண்ட அனுபவத்தை தான் இங்கே கர்த்தர் சொல்லுகிறார். யோவான் சுவிசேஷம் அதுல 20ஆம் அதிகாரம் திருப்பி கொள்ளுங்க. யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரத்துல அங்கே கர்த்தர் யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 20 அல்ல 16ஆம் அதிகாரத்துல 18 வாசிக்கலாம் பாருங்க. யோவான் சுவிசேஷம் 16வது அதிகாரம் இல்ல 16 வாசிங்க. நான் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் கொஞ்ச காலத்திலே என்னை காணாதிருப்பீர்கள், மறுபடியும் கொஞ்ச காலத்திலே என்னை காண்பீர்கள் என்றார். அப்பொழுது அவருடைய சீஷரில் சிலர், நான் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் கொஞ்ச காலத்திலே என்னை காணாதிருப்பீர்கள் என்றும் மறுபடியும் கொஞ்ச காலத்திலே என்னை காண்பீர்கள் என்றும் அவர் நம்முடனே சொல்லுகிறதின் கருத்தென்ன என்று தங்களுக்குள்ளே பேசிக்கொண்டதும் அன்றி. இதுதான் சீயோன்.
நான் மரிச்சாதான் என் பிதா கிட்ட போக முடியும், உங்களுக்காக. ஆமென் சொல்லுங்க. உங்களுடைய மாம்சத்தை சிலுவையில ஆணி அடித்து கொன்றால்தான் நான் என் பிதா கிட்ட போக முடியும். அடுத்தது, கொஞ்ச காலம் என்கிறாரே, இது என்ன? அவர் சொல்லுகிறது இன்னதென்று நமக்கு விளங்கவில்லையே என்றார்கள். அதை குறித்து தம்மிடத்தில் கேட்கும்படி அவர்கள் விரும்புகிறதை இயேசு அறிந்து அவர்களை நோக்கி, கொஞ்ச காலத்திலே என்னை காணாதிருப்பீர்கள், மறுபடியும் கொஞ்ச காலத்திலே என்னை காண்பீர்கள் என்று நான் சொன்னதை குறித்து நீங்கள் உங்களுக்குள்ளே விசாரிக்கிறீர்களோ? மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ நீங்கள் சந்தோஷப்படும். அழுது புலம்புவீர்கள், நீங்கள் அழுது புலம்புவீர்கள் என்பது சீயோனின் அனுபவம். அடுத்தது, நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்பது எருசலேமின் வாழ்வு. இந்த எருசலேம் என்பது சமாதானம். அங்கே தேவன் நமக்கு நீதி செய்கிறவராய் இருக்கிறார். வாசிங்க பார்க்கலாம். ஸ்திரியானவளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும் போது அவள் துக்கம் அடைகிறாள். நல்லா கவனிங்க. ஏசாயா 53ஆம் அதிகாரத்தின் ரகசியத்தை இங்கே சொல்லுகிறார். ஏசாயா 2ஆம் அதிகாரத்துல நாம் வாசித்தோம் இல்லையா? சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தருடைய வசனமும் வெளிப்படும். அதுதான் பேசுகிறார். இந்த சீயோனிலிருந்து வேதம், எருசலேமிலிருந்து கர்த்தருடைய வசனம் என்பதை குறித்து கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். ஸ்திரியானவளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும் போது அவள் துக்கம் அடைகிறாள். பிள்ளை பெற்றவுடனே ஒரு மனுஷன் உலகத்திலே பிறந்தான் என்கிற சந்தோஷத்தினாலே அப்புறம் உபத்திரவத்தை நினையால். இதுதான் இந்த உபத்திரவமே இல்லாத நீடித்த நாள் என்பதால் சீயோனின் வாழ்வு. ஒரு ஸ்திரியானவள் ஒரு பிள்ளையை பெற்றெடுப்பது உபத்திரவம் என்பது குற்ற நிவாரண பலி. அது குற்ற நிவாரண பலியை காண்பிக்கிறது. அதுதான் பிள்ளை பேற்றில் ரட்சிக்கப்படுவாய் என்று அங்கே அப்போஸ்தலன் பவுல் தம்முடைய நிருபத்தில் கொரிந்து சபைக்கு எழுதும் போது ஸ்திரீகளை குறித்து பிள்ளை பேற்றில் ரட்சிக்கப்படுவாள் என்று சொல்லி. ஆக இந்த இடத்துல கர்த்தர் எப்படி அந்த துக்கம் அடைந்தார் என்பதுதான் அது சியோன். அதான் ஃபவுண்டேஷன் ஆஃப் கிங்டம். அவருடைய துக்கம், அவருடைய சாரோ, அவருடைய பாடுகள், அவர் நமக்காக அவர் சிலுவையில் ஆணி அடித்த இந்த அன்புதான் சியோன். அந்த அன்புல அவர் மகிமை அடைந்தவராய் அவர் நிற்கிறாரே, நமக்காக நீதி செய்யும்படியாய் பிதாவின் வலது பார்சத்தில் உட்கார்ந்து எருசலேமின் வாழ்வு. அதுபோல நீங்கள் வாசி 22, அதுபோல நீங்களும் இப்போது துக்கம் அடைந்திருக்கிறீர்கள், நான் மறுபடியும் உங்களை காண்பேன், அப்போது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும், உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான். கரங்களை ஊத்துறாய்ன்னு சொல்லாமா? இதாங்க சகல பரிபூரணம். இந்த அன்பை நம்ம உணர்ந்துட்டோம்னாவே நான் சாதாரணம் அல்ல, என் கர்த்தருடைய ஜீவனிலிருந்து வந்தவன் நான். சகல பரிபூர்ணமும் எனக்குள் இருக்கிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள எனக்குள் இருக்கிறது என்கின்ற அந்த ஒரு விசுவாசம் நமக்குள் இருக்குமே. ஆனால் இந்த சந்தோஷத்தை ஒருவர் எடுத்து போடும். சந்தோஷம் தான் நித்திய ஜீவன். ஆமென் சொல்லுங்க. அந்த பேட்டல் இருக்காது, அங்க ஒரு யுத்தம் இருக்காது, நமக்குள்ள எந்த ஒரு யுத்தமும் இருக்காது. அங்க ஒரு சமாதானம், ஒரு இளைப்பாறுதல். எருசலேமின் வாழ்வு இதுதான் சமாதானம், சந்தோஷம். இந்த பரிபூர்ணத்தை கொடுப்பதற்காகத்தான் கர்த்தர் நம்மை அழைத்தார். கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களுக்கு இந்த சந்தோஷம் அதிகமாய் சூரியனை போல பிரகாசித்துக் கொண்டே இருக்கும். கரணத்தை சொல்லாமா? நம்மள முழங்கால் படியிடலாம். அன்புள்ள ஆண்டவரும் எங்கள் இரட்சகருமாய் இருக்கிற எங்கள் மகிமையின் கர்த்தாவே, அப்பா, உம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆண்டவரே